மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகா மேலப்பாதி வாயக்காங்கரை தெருவை சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் கீழையூர் உப்பு சந்தை மாரியம்மன் கோவில் எதிரே சாலையோரம் கரும்பு ஜூஸ் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு ஜெயசெல்வி, ரேவதி என்ற 2 மனைவிகள் உள்ளனர். மனைவிகள் இருவரும் சகோதரிகள். முதல் மனைவிக்கு சிவசர்மா, சபரிகிருஷ்ணன், அபினேஷ் என்ற 3 மகன்களும், சிவப்பிரியா என்ற 1 மகளும் உள்ளனர். இவர்கள் 3 பேரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். அபினேஷ் சென்னையில் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். 2வது மனைவிக்கு சிவவர்மா, கலியவர்தன் என்ற 2 மகன்களும், தீபலட்சுமி என்ற 1 மகளும் உள்ளனர். குடும்ப தகராறு, சொத்து பிரச்சினை உள்ளதால் 4 வருடமாக 2வது மனைவியுடன் கீழையூர் உப்பு சந்தை மாரியம்மன் கோவில் எதிரே வாய்க்கால் ஓரம் கொட்டகை அமைத்து சிவக்குமார் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று மாலை சிவக்குமார் கரும்பு ஜூஸ் வியாபாரம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அவரது முதல் மனைவியின் மகன் மதுபோதையில் இருந்த அபினேஷ் தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தந்தை மகனுக்கும் இடையே வாய்க்கால் தகராறு ஏற்பட்டு கைகலப்பு ஆகியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அபினேஷ் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தந்தை சிவக்குமாரை நெஞ்சு பகுதியில் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் விசாரணை மேற்கொண்டார். டிஎஸ்பி பாலாஜி, செம்பனார் கோவில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் மற்றும் போலீசார் இறந்த சிவக்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அபினேஷை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத்தில் சொத்து பிரச்சனையால் இந்த கொலை நடந்ததா, குடும்ப பிரச்சனை காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.